ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் பூஜா ஹெக்டே அவர்கள் கிட்ட நீங்கள் நடிச்சுட்டு இருக்கிற படங்களில் நீங்கள் பயங்கரமாக எதிர்பார்க்கிற படம் எது அப்படின்னு கேட்டதுக்கு சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ படத்தை சொல்லியிருக்காங்க. பட் தளபதியோட ஜனநாயகன் படத்துலையும் நடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அந்த படத்தை சொல்லல? அதுவும் ரெட்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஜனநாயகன் தான் மிகப்பெரிய படம். பட் ஏன் ரெட்ரோவை ஃபேவர் பண்ணுறாங்க? ஜனநாயகன் படம் மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு ஆப்வியஸான ரீசன், ஜனநாயகன் தளபதியோட படம். தளபதி படத்துல ஹீரோனிஸ்க்கு பெருசா வேலை இருக்காது. பட் ஜனநாயகன் டைரக்டர் எச் வினோத் அவர்களுடைய படம்ன்றதுனால மற்ற ஹீரோஸ் படங்களை விட ஓரளவுக்கு வெயிட்டான ஃபீமேல் கேரக்டரா வேணா இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கான ஸ்கிரீன் பேஸ் கம்மியா தான் இருக்கும். பட் சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஜான்ரா. ஸோ லவ் ஜான்ரான்னும் போது ஹீரோ அண்ட் ஹீரோனிஸ்க்கு ஈக்குவலான ஃபேஸ் அண்ட் வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ பூஜா ஹெக்டே அவர்களுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால அவங்க ரெட்ரோவை பிக் பண்றாங்க. சோ இவங்க படத்தோட கதையை வச்சு சொல்லாம இவங்களோட கேரக்டர் எதுல இம்பார்ட்டனோ அதை வச்சுதான் இவங்க ரெட்ரோவை பிக் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க ஜனநாயகன் படத்தை பிக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்பட வேண்டாம். அந்த ரெட்ரோ ஜனநாயகன் இந்த ரெண்டு படத்தோட இயக்குனர்களுமே ஓரளவுக்கு சாலிடான இயக்குனர்கள் தான். மெயினா ரெண்டு பேருமே ஸ்டோரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிற இயக்குனர்கள். ஸோ அதனால ரெண்டு படங்களுமே பூஜா ஹெக்டே அவர்களுக்கு நல்ல படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கும். ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா உச்சகட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் தளபதியோட படம் 300 கோடி மினிமம் வசூல் பண்ணும். அண்ட் இப்போதைக்கு கோலிவுட்ல தளபதியை தவிர மத்த யாரும் அந்த இடத்துல இல்ல. ரீசெண்டா ரிலீஸ் ஆன வேட்டியன் அண்ட் விடாமுயற்சி அதுக்கான ப்ராப்பர் எக்ஸாம்பிள். அண்ட் ஆல்சோ பூஜா ஹெக்டே அவர்கள் பீஸ்ட்ன்ற நெகட்டிவ் விமர்சனம் வந்த படத்துல நடிச்சதுனால அவங்களுக்கு தளபதியோட நல்ல படத்தோட பொட்டான்சியல் தெரியாது. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் ஒரு கம்ப்ளீட்டான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸுக்கு லிமிட்டே இருக்காது. ஏன் சொல்லக்கூட முடியாது, ஜனநாயகன் படம் தமிழ் சினிமால 1000 கோடி கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்து மேல ஃபேன்ஸ் மத்தியில பயங்கர ஹைப் இருக்கு. ஏன்னா ஒரே ரீசன், தளபதியோட கடைசி படம் அப்படின்றதால எல்லாருமே பாத்தீங்கன்னா தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தளபதி ஃபேன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஆசைப்பட மாட்டாங்க. தல ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு ஃபேன்ஸ் எல்லாரோட ஃபேன்ஸுமே பாத்தீங்கன்னா தளபதியை தியேட்டர்ல கடைசியா ஒரு வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.